ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 36. இதுக்கு முன்னாடி 35 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, டெய்லியுமே ஜிஎஸ்ஸுமே பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்னு ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஃபைனல் ரிவிஷனுக்கு. நம்ம இப்போ ஆஃபரில் வந்து 400 ருபீஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். வெறும் 400 ருபீஸில் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு நம்பர் வேணும்னா கூட நான் இடையில வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ இடையில டெஸ்ட்டுக்கு இடையில நான் நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 51வது கேள்வி வந்து பாருங்கள். வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட், வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட்டு என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஸோ கலைச்சொற்கள் வந்து நம்ம சிலபஸில் இருக்கா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துங்க. சரிங்களா? 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சொல்லுங்கள், வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட்க்கு இணையான தமிழ் சொல் எதுப்பா? ஆன்சர் எடை குறைந்த தங்கக்கட்டி. ஆப்ஷன் பி, எடை குறைந்த தங்கக்கட்டி. 52வது கேள்வி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறமொழி சொல் இல்லாமல் தூய தமிழ் எழுத்துக்கள் கேட்குறாங்க. சரிங்களா? பிறமொழி சொற்கள் கலவாத தமிழ் தொடர் கேட்டிருக்காங்க. பாருங்கள். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் எல்லாமே வந்து தமிழ் சொல் தான் வந்திருக்கு. அடுத்து மணி காலிங் பெல்லை அழுத்தினான். மணி காலிங் பெல் அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல். கரெக்டாக? அடுத்து மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர். மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர், இதுவும் வந்து பிறமொழி சொல் தான். அடுத்தது, இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஸோ இதில் வந்து ரோபோ அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல் தானே, இதுவும் வராது. அப்போ எதுப்பா சரியான ஆன்சர்? கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். ஸோ எல்லாமே வந்து தமிழ் தான். கரெக்டாக? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. எல்லா ஆப்ஷனையும் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட்னா என்னப்பா? இது வந்து கிட்டத்தட்ட ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க குரூப் 4ல். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸு. டெம்பெஸ்ட்னா என்ன? பெருங்காற்று. ஆப்ஷன் சி, பெருங்காற்று. அந்த ஸ்ட்ரோமு எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து 54வது கேள்வி. விடை வகைகள். எனக்கு கற்றுத் தருகிறாயா? எனக்கு கற்றுத் தருகிறாய் என்ற வினாவிற்கு கற்றுத் தருவேன் என உரைப்பது. எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத் தருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. நேர்விடை. ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் வருது. இது வந்து நேர்விடை. கரெக்டாக? ஆப்ஷன் சி, நேர்விடை. அடுத்து 55வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஸோ இந்த நாளில் வந்து ஒன்று தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்களா? ஸோ பாருங்கள், இதில் எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்னு. கில்டுனா என்னப்பா? மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ கிடையாது. கில்டுனா என்ன? வணிக குழு. சரிங்களா? அடுத்தது பெட்டன்னா என்னப்பா? வந்து வணிக குழுங்கிறாங்க. ஸோ தவறு. காப்புரிமை வரும். சரிங்களா? பெட்டன் என்னென்னா காப்புரிமை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மீனூன் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜிங்கிறது என்ன? மீனூன் தொழில்நுட்பம். சரிதான். மைத்துனா கலைப்படைப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்ல? மைத்துனா என்ன? கலைப்படைப்பு வராது. கட்டுக்கதை ஸோ அந்த மாதிரி வருவல்ல. ஸோ அதெல்லாமே வந்து மைத்தில் வரும். கரெக்டாக? அப்போ இதுவும் தவறு தான். ஸோ இப்போ கில்ட்னா என்ன? வணிக குழு. பெட்டன்னா என்ன? காப்புரிமை. மைத்துனா கட்டுக்கதை. நோட் பண்ணிக்கோங்க அதுவுமே. சரிங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ நானோ டெக்னாலஜி தான் சரியாக கொடுத்துருக்காங்க. 56வது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கப்பா. ஒர்க் ஷீட்னா என்னப்பா? ஒர்க் ஷீட்டு. ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணித்தாள் அப்படிம்போம். முகப்புத்தாள் கிடையாது, பணித்தாள். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள். ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸ்ப்ரெட்ஷீட்னா என்னப்பா? விரிவுத்தாள். ஸ்ப்ரெட்னா என்ன? விரிவு. கரெக்டாக? ஸோ விரிவுத்தாள் சரிதான். வால்பேப்பர். வால்பேப்பர் அப்படிங்கிறது ஒப்பனைத்தாள் அப்படிங்கிறாங்க. வால்பேப்பரை என்னப்பா? வால்னாலே என்ன தெரியும் நம்மளுக்கு? சுவர்னு தெரியும். ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? என்ன? சுவர் காகிதம்னு சொல்லுவோம். வால்பேப்பர் என்ன? சுவர் காகிதம் அப்படின்னு சொல்லுவோம். லெஜர் அப்படிங்கிறது வந்து பதிவேடு அப்படிங்கிறாங்க. லெஜர் அப்படிங்கிறது பதிவேடு கிடையாதுப்பா. ஸோ என்ன சொல்லுவோம்னா பேரேடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? பேரேடு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒர்க் ஷீட்னா என்ன? பணித்தாள்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிவுத்தாள். வால்பேப்பர் அப்படிங்கிறது வந்து சுவர் காகிதம். லெஜர் அப்படிங்கிறது வந்து பேரேடு. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஆப்ஷன் பி தான் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி 57.
அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக. ஸோ நம்ம சிலபஸில் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கா? சொல்லுங்கள். பாண்ட், பாண்ட் அப்படின்னு என்னப்பா? ஆன்சர் எழுத்துரு. ஆப்ஷன் சி எழுத்துரு. அடுத்து 58 கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக. கிணற்று தவளை போல. ஸோ என்ன சொல்லுவோம்? உலக அறிவின்மை. ஆப்ஷன் சி உலக அறிவின்மை. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 59 விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை கூறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்கப்பா. நம்ம இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துங்க. அதில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ அதுவும் பாருங்கள். இல்லை பிடிஎஃப் நோட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ என்னப்பா ஆன்சர்? பயனின்மை. ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனின்மை. 60வது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக்க. அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது என்ன வாக்கியம்ப்பா? அவனை. ஸோ இன்னொருத்தவங்கள கரெக்டா? ஸோ என்ன? பிறவினை தொடர். ஆப்ஷன் டி பிறவினை தொடர், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 61வது கேள்வி வந்து பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தெழுதல், சரிங்களா? எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. குமரன் பாடம் படித்தான். குமரன் பாடம் படித்தான். செயற்பாட்டு வினை, செய்வினை, பிறவினை, தன்வினை. குமரன் பாடம் படித்தான், சரிங்களா? ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன? செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி செய்வினை. அடுத்து 62 செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்து எழுது, சரிங்களா? கவிதா கவிதை எழுதவில்லை. கவிதா கவிதை எழுதவில்லை. ஸோ தவறு. கவிதா கவிதை எழுதினாளா? செயற்பாட்டு வினைனாலே நம்மளுக்கு என்ன பார்க்கலாம் இருங்க. கவிதா கவிதை எழுதப்பட்டது. ஸோ இதுவும் தவறு. கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. செயற்பாட்டு வாக்கியம் கரெக்டாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? செய்வினைகள் செயற்பாட்டு வினை. கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரிப்பா. ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? 63வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா? மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என வினவுதல் ஐய வினா. ஆப்ஷன் பி ஐய வினா, சரிங்களா? ஸோ வினா வகைகள் விடைவகைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. 64வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதுன்னு சொல்லிட்டு விடை கொடுத்துருக்காங்க. ஸோ வினா என்ன சொல்லுவோம்? புலி நடமாட்டம் காட்டில் உள்ளது. கொஷின் தான் கேட்கணும், கரெக்டாக? காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா? காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, கரெக்டாக கொஷின். அடுத்தது புலி நடமாட்டம் காட்டில் உள்ளதே. உணர்ச்சி வாக்கியம். புலி காட்டில் நடமாடுகின்றது. ஸோ இதுவும் தவறு. வினா வாக்கியம் தான் கேட்டிருக்காங்கப்பா. ஆப்ஷன் பிப்பா. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா? உள்ளது, கரெக்டா? அடுத்த கேள்வி 65 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். விடை கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஆன்சர் பாருங்கள். குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். சரியா இருக்கா? அடுத்தது குடியரசுத் தலைவர் ஏன் தமிழகம் வருகிறார்? ஏன் தவறா? அடுத்து குடியரசுத் தலைவர் நாளை எவ்வாறு வருகிறார்? எவ்வாறு, இதுவும் தவறு தான். அடுத்து குடியரசுத் தலைவர் எதற்காக நாளை தமிழகம் வருகிறார்? இதுவும் தவறுப்பா, கரெக்டா? என்று நாளை, சரிங்களா? என்று அப்படின்னா என்ன? பதில் என்ன சொல்லுவோம்? நாளை வருகிறார். எப்போ அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்று அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், கரெக்டாக? குடியரசுத் தலைவர் எப்பப்பா தமிழகம் வர்றாரு அப்படின்னு சொல்லி எப்போ அப்படின்னு கேட்குறோம்ல, ஸோ அதை வந்து நம்ம பேச்சு வழக்கில் வருது. எழுத்து வழக்கு எழுதும்போது என்ன சொல்லுவோம்னா என்று அப்படின்னு தான் எழுதுவோம். என்று நாளை, கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 66வது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரியான தொடர் கேட்டிருக்காங்கப்பா. எளிமையை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன். எளிமையை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன். ஸோ தவறு. அடுத்து வந்து பாருங்கள். கடைப்பிடிப்பேன் நான் எப்போதும் எளிமையை. இதுவும் தவறு. நான் எப்போதும் எளிமையை கடைப்பிடிப்பேன். நான் எப்போதும் எளிமையை கடைப்பிடிப்பேன். சரியா? சரி. எளிமையை கடைப்பிடிப்பேன் எப்போதும் நான். ஸோ சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் சி. நான் எப்போதும் எளிமையை கடைப்பிடிப்பேன், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் ஒன்னே தான் சரியாக இருக்கேப்பா, ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக படித்து பாருங்கள். எளிமையை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியுது எது வந்து சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 67வது கேள்வி வந்து பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரினை உருவாக்குக. ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை புத்தகம் என்று நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. நம்ம படித்து பார்த்தாலே தெரியுதா ஒரு கரெக்டான தொடர் இல்லைன்னு. புத்தகம் ஒன்று
ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. சரியா? சரி. வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன். ஸோ இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு வந்து முற்று பெறல. கரெக்டாக சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் பிப்பா சரியான தொடர். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது எதுப்பா? பிறக்கும் இடம் உயிரெழுத்து கழுத்தாகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் தான் இது கழுத்துன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆயுத எழுத்து. ஸோ இதெல்லாமே வந்து ஆயுத எழுத்துனா என்ன? தலை. கரெக்டாக? ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கும் இடம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஸோ அதுவும் இலக்கணத்தில் கொஷின்ஸ் வருது. உயிரெழுத்து பிறக்கும் இடம் வந்து கழுத்து தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 69 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. புண்ப மொப்ல மைலி. ஸோ அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க. புரியுதா? நம்ம வந்து மாற்றி மாற்றி சொற்கள் கொடுத்து கரெக்டானது இது எழுதுவோம்ல. ஸோ இதில் வந்து சரியானது எதுப்பா? மென்மொழி புலமை, புன்மொழி புலமை, பன்மொழி புலமை, புலமை பெண்மொழி. சரி, புலமை பொன்மொழி. ஆன்சர் பன்மொழி புலமை. ஆப்ஷன் சி பன்மொழி புலமைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அடுத்து 70வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் இங்கே என்னப்பா இருக்குது? உயிரெழுத்துக்களில் ஊ இருக்கா? மற்ற இதில் அப்போ ஊ தானே கரெக்டாக? அப்போ ஊ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி ஊப்பா. உலக்கோல், கலப்பை, கொழு, பூட்டு. உலக்கோல், கலப்பை, கொழு, பூட்டு. அடுத்த கேள்வி, இதுவும் அகர வரிசை தான்ப்பா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ என்ன பாருங்கள், வௌவால், ஆசிரியர், மனிதன், தையல், ஓனான். சில வந்து ஆவரிசைன்னு இருக்குது, ஆசிரியர் இருக்கா. ஸோ ஆசிரியர் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 பக்கமே வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன உயிரெழுத்துக்கள் இருக்குது? ஓ இருக்கா? ஓ இங்கே இருக்குது, இங்கே வந்து ஓனான்னு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் என்ன வரும்? அப்புறம் தா மா வா. வா தா மா வால தாதார ஃபஸ்ட்டு வரும். கரெக்டாக? தையல் வரும். இங்கே வவ்வால் வந்து இங்கே தையல் இருக்குது. ஸோ அப்போ இது 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து தாக்கு அப்புறம் என்ன மாதா வருமா? ஸோ அப்போ வா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஆசிரியர், ஓனான், தையல், மனிதன், வவ்வால். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த லாஸ்ட் 2 மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதை பார்த்துக்கோங்கப்பா. 72 அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்க. கா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து எதுன்னு வரப்போகிறோம்? கா. கா கா கால வந்து லை வருமா, இன் வருமா, டை வருமா, லூ வருமா? இது வரும்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டை தான் வரும். டா தானே வரும். டாக்கு அப்புறம் என்ன வரும்? நா வருமா? டா நா லா. கரெக்டாக? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சிப்பா. கடை, கண், கலாம். கலாம் அப்புறம் தான் லை வரும். லாலா லீலி லை தானே வருது. அதுக்கப்புறம் தான் லூ. கரெக்டாக? கழுத்து. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 73 வேர்ச்சொல்லிலிருந்து வினை முற்றை உருவாக்குக. வினை முற்று கேட்டிருக்காங்கப்பா. பெருங்கிற வேர்ச்சொல்லேருந்து வினை முற்று என்னப்பா வரும்? பெற்றாள். ஆப்ஷன் சி பெற்றாள் தான் சரி. 74 சிரி. சிரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. எச்சம். எச்சம் என்னப்பா வரும்? சிரிங்கிற வேர்ச்சொல்லிருந்து வினை எச்சம் எது வரும்? சிரித்து. சிரித்து. கரெக்டாக? தொழிற்பெயர் என்ன? சிரித்தல். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. வினை எச்சம் எது? சிரித்து. 75 உன். உன் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்ச வடிவம் எது? உன். உன் அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து வினை எச்சம் எதுப்பா? உண்டு. வினை எச்சம் வடிவம் உண்டு. கரெக்டாக? அடுத்து 76 வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை. வாழ்க்கைங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்னப்பா? வாழ்க்கை. ஆன்சர் வாள். வாள் தான் வேர்ச்சொல். சரியா? வாழி வாழ்வால வராது. வாள் தான் வேர்ச்சொல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் தர பாருங்கள். நோட் பண்ணுங்கள். 7358502066. சரிப்பா? ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நோட்ஸ் தேவைப்பட்டது, இல்லை இந்த ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆஃபரில் வெறும் 400 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ரிப்பீட்டாக நான் சொல்லிகிட்ருக்கேன். கம்மியான ப்ரைஸுங்காட்டி. 77 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது. துய்ப்பதுங்கிறோட வேர்ச்சொல் என்னப்பா வரும்? துய்ப்பதுன்னா துய். துய் தான் வந்து வேர்ச்சொல். சரியா? அடுத்து 78 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றாள். பயின்றாள் என்பதன் வேர்ச்சொல் என்ன? பயின். பயின் வருமா? வராது. சரிங்களா? பயின்றாளோட வேர்ச்சொல் என்ன? பயில். ஆப்ஷன் சி பயில் தான் வரும். சரிங்களா? பயின் நிறைய பேர் போட்டுருவீங்க, கிடையாது. பயில் தான் சரியான வேர்ச்சொல்.
அடுத்த கேள்வி 79. கப்பல் செலுத்துபவரை பெயர்களால் அழைப்பர். கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். என்ன சொல்லுவாங்க? நிறைய பெயர்கள் இருக்கா கப்பலோட செலுத்துவரை ஓட்டுவவங்கள என்ன சொல்லுவான்? மீகாமன் நீங்கான் அப்படின்பாங்க. சரிங்களா? மீகாமன் நீங்கான யார்? கப்பல் செலுத்துபவர், ஓட்டுற டிரைவர். கரெக்டாக. அடுத்தது 80வது கேள்வி. ஒளி. ஒளி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்கப்பா. ஒளின்னு என்னப்பா? ஒளி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஒளி, ஒளித்தல், அழித்து விடு. கரெக்டாக. அதே மாதிரி ஒளிங்கிறத என்ன சொல்லுவோம்? அழித்து விடு, தொலைத்து விடு. சரிங்களா? அழித்து விடு, தொலைத்து விடு அப்படின்னு சொல்லுவோம். 81வது கேள்வி. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. மாநிலம் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்களா? வறட்சி, இதுவும் தவறு. ஸோ தவறு. அடுத்து மாநிலம் மாப்பா. சரிங்களா? நோட் பண்ணி ஹைட் ஆயிருக்கா? மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. வறட்சிக்கு இதுதான் சரியா? பாதிக்கப்பட்டது. சரி. நம் மாநிலம், மாநிலம் ஸோ தவறாக கொடுத்துருக்காங்க. வறட்சியால், இதுவும் தவறு. கரெக்டாக? தவறு. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் பிப்பா. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஸோ எந்த இடத்துல லா வரும்? லா, நா எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். சரியா? 82. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. தவறு. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இதுவும் தவறு. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. ஸோ இங்கே பாருங்கள், தோட்டத்தில் மலர்கள் மனம் 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 3 சொல்லினா தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 2 சொல்லி மனம், நம்ம மனம் சொல்லும் போது 2 சொல்லினா வரும். கரெக்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. சேம் அடுத்து பாருங்கள், இங்கே 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறு. தோட்டத்தில் மலர்கள் மனம் 3 சொல்லினா தான் வரும். மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. கரெக்டாக. அடுத்து இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ நான் எந்த இடத்துல வரும்? நானா, ராரா எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? நம்ம சிலபஸில் இருக்குப்பா இந்த டாப்பிக்கெல்லாம். 83. பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டறிக்க. பறவை. பறவை பறவை அப்படின்னா என்னப்பா? புல். இந்த பறவைங்கிறது கடல். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. பறவைனா என்ன? புல். பறவைனா கடல். 84 பாருங்கப்பா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ப்பா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் நீங்கள் தான்ப்பா சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி தான். இதுலேயே ஆன்சர் இருக்குது. எல்லாம் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. சரியானது எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு கொஷின் நம்பரை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 85 பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. கமாடிட்டி. கமாடிட்டினா என்னப்பா? பண்டம். கமாடிட்டினா என்ன? பண்டம். வயேஜ் அப்படிங்கிறது என்ன? கடற்பயணம். அடுத்தது அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷனா கலப்படம். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? பாரம்பரியம். ஹெரிட்டேஜ்னா என்ன? பாரம்பரியம். சரிங்களா? கமாடிட்டினா பண்டம், வயேஜ் அப்படிங்கிறது கடல் பயணம், அடல்ட்ரேஷனுங்கிறது கலப்படம், ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம். சரிங்களா? ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏப்பா. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் நிறைய கேட்குறாங்க. 86. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். நம்ம சிலபஸில் 15 கொஷின் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துங்க. இந்த மாதிரி பொறுத்துகளே வரலாம், தனியாகவும் வரலாம். கரன்சி நோட்னா என்னப்பா? கரன்சி நோட் ஆன்சர் பணித்தாள். டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்ன? பற்று அட்டை. கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா என்னப்பா? கடன் அட்டைப்பா. கிரெடிட் கார்டு என்ன? நம்ம கடன் வாங்குகிறோம். ஸோ வெளியே கடன் வாங்குறது போல் அந்த கார்டுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கடன் கட்டிக்கிறோம். கரெக்டாக? கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். கரன்சி நோட்னா பணத்தால், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஆன்சர் 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏப்பா. 3, 1, 4, 2 தான் சரி. 87 பாருங்கள். மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். மரபு பிழை கேட்டிருக்காங்கப்பா. பாருங்கள். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னா சொல்லுவோம். வேய்ந்தனர், போட்டனர், மேய்ந்தனர், கட்டினர். என்ன சொல்லுவோம்? கூரை வேய்ந்தனர் அப்படிம்பாங்க. ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர் தான் வரும். 88 சந்திப்பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இதில் சந்திப்பிழை நீக்கி எழுதுப்பா. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா.
கண்டுபிடிப்புகள் இப்போ வராது. கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. கரெக்டா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 89 வலுவற்ற தொடர் எதுப்பா? வலுவற்ற தொடர். நாளை பேசுகிறான், நாளை பேசுவான். வலுவற்ற தொடரை கேட்டிருக்காங்கப்பா. நாளை பேசுவான் சரியா? நாளை பேசினான், நாளை பேசி சென்றான். இதுவும் வராது. கரெக்டா? நாளை பேசுவான்கிறதா வலுவற்ற தொடர். 90வது கேள்வி பாருங்கள். மரபு பிழையற்றதை எடுத்துள்ளதுங்க. பிழையற்றது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. சிங்கம் உருமும் அப்படிங்கிறாங்க, தவறு. பசு கதரும் சரி. நாய் கத்தும், குரங்கு குணுகும், புறத குணுகும். கரெக்டாக. ஸோ சரியானது ஆப்ஷன் பி பா. பசு என்ன கதரும். கரெக்டாக. மரபு பிழையற்றது தவறில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. 91வது கேள்வி. மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். தச்சர், கொல்லர், கலைஞர், கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்மியர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி கம்மியர் அப்படிம்பாங்க. 92 பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தொடர் எத்தனை வகைப்படும்ப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன வரும்? வன்தொடர் வரும், மென்தொடர், இடைத்தொடரும் வரும், கடைத்தொடர் இல்லை. கரெக்டாக? அப்போ பொருந்தாத இது ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் தான் வரும். அடுத்து 93 பொருந்தாத சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல். மதினா என்னப்பா? மதினா என்ன? சந்திரன் வரும், சூரியன் வராது, அறிவு, நிலவு. அப்போ மதி அப்படிங்கிறது வந்து சூரியனை குறிக்காத சொல்லா? சரியா? ஆப்ஷன் கதிரவன் அப்படின்னா தான் சூரியன் எல்லாமே வரும். கரெக்டாக? ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து தவறு, பொருந்தாத சொல். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 94வது கேள்வி வந்து பாருங்கள். மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? மதுரைக்கு செல்றையாப்பா, மதுரைக்கு போகிறையாப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் போகாமல் இருப்பேனாப்பா அப்படின்னு திருப்பி நம்மக்கிட்டே எதிர் வினா கேட்குறது. வினா எதிர் வினாதல். ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல். 95வது கேள்வி. எதிர்ச்சொல்லை கண்டறிக. இனியக்கு எதிர்ச்சொல் என்னப்பா வரும்? இனிய எதிர்ச்சொல் எளிய அப்படின்னு சொல்லிடாதீங்க. இனியக்கு எதிர்ச்சொல் என்ன? இன்னாத. ஆப்ஷன் சி இன்னாதான் எதிர்ச்சொல். சரிங்களா? 96 எதிர்ச்சொல்லை எடுத்துள்ளதுங்க. சோம்பலுக்கு என்ன எதிர்ச்சொல்ப்பா? சோம்பலாக இருக்குதுப்பா, டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு ஆப்போசிட் என்ன வரும்? சுறுசுறுப்பு. ஆப்ஷன் டி சுறுசுறுப்பு. 97 மருள் சொல்லோட எதிர்ச்சொல் என்னப்பா? மருள்னு என்ன? ஆப்போசிட் என்ன வரும்? தெருள். ஆப்ஷன் ஏ தெருள். எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. 98 வாழை கூட்டல் இலை சேர்த்துள்ளதுங்க. வாழை இலை. ஆப்ஷன் டி வாழை இலை. 99 அருந்துணைங்கிற சொல்ல பிரித்தெழுதுங்கப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்கப்பா பிரித்தெழுத கொஷினில். அருந்துணை பிரித்தெழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. ஸோ லாஸ்ட் ஒன் 100வது கேள்வி. அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுத கிடைப்பது என்னப்பா? அறிவுடைமை. கரெக்டாக? ஆப்ஷன் சி அறிவுடைமை. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கான ஒரு கொஷின் கலைச்சொற்களும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது கொஷின் டவுட் இருந்தாலும் கூட கேளுங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. ஏதாவது டாபிக் ரிவிஷன் வேணும், ஸோ இல்லை வந்து இந்த ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும் இந்த டாபிக் அப்படின்னா கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.